வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா நெல்லிக்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த அதிகமான வெயிலை வந்து சமாளிக்கிறதுக்கு இது போல் சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காவை வந்து நம்ம இதை போல் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து வருஷம் முழுக்க கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது சீசன் இல்லாத டைமில் கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதுவும் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கு இதை போல் பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ போல் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது 1/2 கிலோவோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதை வந்து நம்ம இது போல் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இது போல் இட்லி பாத்திரத்தில் ஆவி காட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா இது போல் வெந்து வந்துடும். அது பார்த்திங்கன்னா தனித்தனி பீசஸாக இப்படி அமுக்குனாக்கா நல்லா பிரிஞ்சு வரும். இதன் கூட நமக்கு தேவையான அளவுக்கு சுகர், இப்போ நான் 1/2 கிலோ நெல்லிக்காய் அப்படின்னாக்கா ஒரு 400 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடுங்க. மூடி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறுநாள் காலைல பார்த்திங்கன்னா இது போல் நல்லா ஒரு இலகி வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஜீனி கரையாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்திங்கனாக்கா ஜீனியெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வந்த பிறகு அந்த நெல்லிக்காவை மட்டும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து அடிக்கக்கூடிய வெயிலில் 2லேருந்து ஒரு 3 நாள் போல், வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதோ அதுக்கேற்ற போல் அது காஞ்சி வரும். ஒரு 3 நாள் போல் வெயிலில் வச்சு நல்லா எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் ஊறின அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணவே வேணாம். நல்லா ஒரு 11 மணி வாக்கில் இந்த ஜூஸை வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜீனியும் அந்த நெல்லிக்காய் ஊறின அந்த நெல்லிக்காயோட சாறும் தான் அதில் இருக்கும். அதனால் அதுவும் வந்து நமக்கு உடலுக்கு வந்து ரொம்பவே ஒரு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும். பட் அதனால் அதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் இதை வந்து அதிக நாள் வச்சுருக்க வேணாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நாளுக்குள்ளே பயன்படுத்திடுங்க. இப்போ நம்ம கலந்து இதை போல் நம்ம குடிச்சிடலாம். அந்த நிறம் கருமையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது நெல்லிக்காயோட ஜூஸ்னால தான் அந்த நிறம் வந்து இது போல் கருமையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் நல்லா வச்சு எடுத்தாச்சு. நல்லாவே காஞ்சி வந்துடுச்சு நமக்கு. இப்போ இதுவும் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மேக்ஸிமம் பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இருந்தாலும் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனியை மட்டும் இதை போல் மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து மேலால் இந்த நெல்லிக்காய் மேலே தூவி விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு நெல்லிக்காய் வந்து நம்ம வருஷத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இடையில ஒரு 20 நாளைக்கு ஒரு வடை வேணால் வெயிலில் லைட்டாக வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இது கெட்டே போகாது. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஒரு 11 மணி போல் ஒரு 2 பீஸ் ஒரு 3 பீஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப உடம்புக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மையை வந்து நமக்கு தரும். இது போல் 2 பிளேட்டிலையும் உள்ளதையும் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ பாருங்கள், முன்னே விட இன்னுமே நல்லா தனித்தனியாக உதிரியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டான, மெயினாக பார்த்திங்கன்னா ஈரம் படாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஏர்டைட்டான கிளாஸ் பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.